ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையல் ஈஸி. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா குக்கிங் எதுவுமே பார்க்காத இப்போது இந்த பண்டகை காலத்தில் நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு பூஜை சாமானை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ அது பூஜை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளியை பார்ப்போம், இல்லை பித்தம்பரி பவுடரை பார்ப்போம். அது பண்ணாலும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். நமக்கு கையை அழுத்தி தேய்க்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளக்கெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணி பூஜை பண்ணுவோம் இல்லையா. இப்போ வாஷ் பண்ணுறது கஷ்டப்படாத ஈஸியாக நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே வாஷ் பண்ணி நம்ம பூஜை பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் எப்படி வாஷ் பண்ணன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சமாக இருக்கிற பூஜை பொருளும் சரி, அதிகமாக இருக்கிற பூஜை பொருளும் எப்படி குயிக்காக நம்ம கஷ்டப்படாமல் கையை வழிக்காமல் எப்படி சுத்தம் செய்யலாம், எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமைனா நம்ம எப்பவுமே பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணி நம்ம விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவி தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடுவோம். வாரம் என்னதான் கழுவினாலும் நம்மளுக்கு இது மாதிரி அந்த விளக்கு எரியும் போது கருப்பாயிடும். ஸோ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் இருக்கும். நெய்யில் ஏற்றுறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஈஸியாக இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே காமிப்போம். அதுவும் ரொம்பவே கம்மியான பொருட்களை வச்சு கையே வலிக்காமல் மாங்குன்னு தேய்க்காமல் ஈஸியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்து இதுக்கு ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் நல்லா கீழே அழுத்தி நல்லா இது மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் ஜூஸ் கிடைக்கும். நம்ம லெமன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தேய்க்க போகிறோம். நம்மளுக்கு பிரித்தியம்பர் பவுடர் அப்புறம் புளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த லெமனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தேய்ச்சி இதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சுட்டோன்னே அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. ரொம்ப கடையிலலாம் வாங்க தேவையில்ல. எப்போவுமே நம்ம வீட்டில் சால்ட் இருக்கும். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பில் நம்ம எப்போவுமே பாத்திரம் தேய்ப்போம் இல்லைங்களா, அதோட சோப்பு மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது கொஞ்சம் இந்த ஸ்க்ரப்பில் தொட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இந்த சின்ன குத்து விளக்கை நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். லைட்டாக தேய்ச்சாவே போதும். பாருங்கள், லைட்டாக இது மாதிரி நம்ம அந்த சோப்பும் அந்த எலும்பிச்சி பழமும் உப்பும் போட்டு தேய்ச்சாவே பளிச்சுன்னு விட்டுரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப தேய்க்க வேணாம். நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாவே போதும், நம்மளுக்கு பளிச்சுன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாரம் தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு ஒரு சிலருக்கு தேய்க்கணுன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி லெமன் பழம் இது பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு விட்டுரும். ஸோ நம்ம இது மாதிரி ஈஸியாக தேய்க்கணுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே போயிடும். நம்ம வேறு எதுவுமே இல்லை, ஒரே சும்மா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சும்மா நான் எப்போவுமே தேய்க்கிற மாதிரி கையை வலிக்காமல் தேய்க்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழிங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும். இனிமேல் வாரம் இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி வீட்டில் பூஜை பண்ணலாம். ஈஸியாக இருக்கும்ல. பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுப்பு நம்ம அந்த குங்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் போகிறதுக்காக தான் நான் கொஞ்சம் சோப்பு தொட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொன்று உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிக்கிறேன். அதே மாதிரி சோப் தொட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோப் தொட்டுட்டு அதே மாதிரி தான் வாஷ் பண்ணுறேன். கொஞ்சமாக இல்லை, நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி கை அழுத்தெல்லாம் நான் தேய்க்கல. ஈஸியாகவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சும்மா ஒரு நார் வச்சு இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பூஜை சாமானும் கழுவினாலும் உங்களுக்கு போரே அடிக்காது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி நம்ம தேய்க்கும்போது. பாருங்கள், அவ்வளோதான். நான் எல்லா பாத்திரமும் இதில் தான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்து இந்த பிளேட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெய் பிசுப்பு அப்படியே ஒரு மாதிரி க்ரீன் ஆகிடும். நம்ம அந்த எண்ணெய் பட்டு அந்த இடத்துல அதுக்குமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாவே போதும். நல்லா சூப்பராக வந்துடும். கொஞ்சமாக பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கிற எல்லா பித்தளை பாத்திரத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக சட்டுன்னு நான் பழன்னு பூஜை சாமானத்தை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ, டேக் கேர், பாய்.